أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا. عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا. أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا. عبيدك يا إله الناس غاو وليس سواك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والخاتم نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் மாதத்தினுடைய 11வது நாளிலே நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ச்சியாக நாசா என்று சொல்லக்கூடிய கீழக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய தாவா சென்டரின் மூலமாக பல்வேறு விதமான தாவா பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதிலே குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே இதுபோல செய்யப்படக்கூடிய தொடர் சொற்பொழிவுகள் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் பல மக்களுக்கு பிரயோஜனமான முறையில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான அருளினை இந்த ரமலான் மாதத்திலே பொழிய வைப்பானாக. பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்திலே அதிகமான நல்லமல்களை செய்து சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய ஒரு நசீபை தௌஃபீக்காக ஆக்குவானாக என்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த 11வது நாளிலிருந்து இன்ஷா அல்லாஹ் 20வது நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தொடரான நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம். அதாவது வாழ்க்கை எதற்காக என்கிற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைட்டில் கீழே இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பிறப்பு, மனிதனுடைய பிறப்பும் மனிதனுடைய படைப்பு சம்பந்தமாகவும் குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பற்றின நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன என்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம இன்றைய தினத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அதாவது மனித படைப்பு என்பது அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறார். மனித படைப்பினுடைய அற்புதத்தையும் மனித படைப்பினுடைய அந்த ஒரு அதிசயத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் வர்ணித்து சொல்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பல இடங்களில் இந்த அற்புதத்தை சொல்லி காட்டுகிறார்கள். மனித படைப்பினுடைய பிறப்பு, படைப்பு, இதனுடைய சிறப்புகளை பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அற்புதத்தையும் சிறப்பையும் ஒரு மனிதன் விளங்கி கொள்ளும் பொழுதுதான் அவன் அல்லாஹ்வை முழுமையாக அறிகிறான். அல்லாஹ்வை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு எப்பொழுது கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் உள்ளார அவன் உணரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவன் அல்லாஹ்வினுடைய அந்த தன்மையை முழுமையாக அறிவதன் மூலமாக அவனுடைய இபாதத்தை அவன் கூட்டிக் கொள்கிறான். அது மட்டுமல்லாது அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையோடு அவனுடைய அமல் இபாதத்துகளை தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுக்க அமைத்து கொள்வதற்கு ஒரு ஆரம்ப படி என்று சொல்லலாம். இப்போ இந்த தலைப்புக்கு நம்ம உள்ள செல்வதற்கு முன்னால் 1-2 வசனங்களை நான் முதலாவது உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு இந்த தலைப்புக்குள்ளால் நான் செல்வதற்கு ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் குர்ஆனில் 95வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை அல்லாஹ் சொல்கிறான். தமிழில் அதை நான் படிக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அத்தியின் மீதும் ஜெய்தூனின் மீதும் சத்தியமாக என்று ஆரம்பித்து அப்படியே அல்லாஹ் சொல்கிறான், தூர் சினா மலைத்தொடரின் மீதும் சத்தியமாக, அபயமளிக்கும் இந்த நகரத்தின் மீதும் சத்தியமாக, இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாம் மனிதனை மிக்க அழகிய அமைப்பில் நாம் படைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான்ல. அல்லாஹ் இந்த மனிதனை படைத்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில்
அழகிய முறையில் அப்படின்னு சொல்லி காட்டுறான். உலகத்தில் எவ்வளோ படைப்பு இருக்குது இல்லையா? உலகத்தில் எவ்வளோ படைப்பு இருந்தும் அந்த பிறக்கக்கூடிய முறையை எடுத்துக்கொண்டாலும், அல்லாஹ் படைத்த முறையை எடுத்துக்கொண்டாலும், மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் அழகான ஒரு முறையில் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த மனித படைப்பை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். இதுதான் அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு மனிதனை எப்படி படைத்தோம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். கருவறையில் இருந்து எப்படி புல்ல பிறக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதெல்லாம் என்ன காரணம், எதற்காக அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் நான் எதற்காக பிறந்தேன், இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, எதற்காக வாழ்கிறோம் என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது நம்ம இந்த காலத்தில் இப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசிய மாதிரி நம்ம என்ன செய்ய போவதில்லை, பேச முடியாது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசிய மாதிரி நம்ம பேச முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்மகிட்ட பேசுவது எது அப்படின்னு சொன்னால், குர்ஆனின் வாயிலாக. அந்த குர்ஆனில் அல்லாஹ் பிறப்பை பற்றி, படைப்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 500-600 வருடங்களுக்கு பிறகு வஹி வருது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதுக்கு இடையில் வஹியே கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக ஹீரா குகையில் வச்சு வஹி வருது. அந்த வஹியில் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கலாம், நம்முடைய கற்பனைக்கு நம்ம வச்சு பார்த்தோம்னு சொன்னால், நீ வணங்கு, அல்லாஹ் ஒருவன் தான், இப்படி அல்லாஹ்வை பற்றி என்ன செஞ்சுருக்கலாம், அல்லாஹ் அறிமுகப்படுத்தி வணக்க வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசி அப்படி ஏதாவது வசனத்தை இறக்கியிருக்கலாம். ஆனால் முதலாவது அல்லாஹ் எதை பற்றி வசனம் இறக்குறான்? ஃபஸ்ட்டு வசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக். இக்ரா, படிப்பீராக, ஓதுவீராக, வாசிப்பீராக. பிஸ்மி ரப்பி கல்லதி, பிஸ்மி ரப்பிக்க, உன்னுடைய இறைவனுடைய பேரை வச்சு நீ படி. அல்லதி விட்டுறல. அல்லாஹ் என்ன சொன்னான், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஹலக். ஹலக்குங்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். பிறப்பு படைப்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஏன் அது இவ்வளோ நாளைக்கு பிறகு வரக்கூடிய வகையில் முதலாவது அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த எம்ப்ராலஜின்னு சொல்லுவாங்க, கருவியல் சம்பந்தமாக. இந்த கருவியல் சம்பந்தமாக அல்லாஹ் முதலாவது பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நம்ம தலைப்பை தான் எடுத்துருக்கிறோம், பிறப்பு படைப்பு. இந்த பிறப்பு பற்றி, படைப்பை பற்றி அல்லாஹ் பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மனிதன் பிறப்பை சிந்திக்கும் பொழுதுதான், ஒரு மனிதன் படைப்பை பற்றி சிந்திக்கும் பொழுதுதான் அவன் அல்லாஹ்வை பற்றி அறிவான் என்பதற்காக குர்ஆனினுடைய முதல் வசனமே அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் ரஹ்மான்னு சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் ரஹீம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹலக்குங்கிற வார்த்தையை சொல்கிறான். படைத்த இறைவனுடைய பெயரை கொண்டு, திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவதே அங்கே கருவியல் சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிறான். இது சாதாரண விஷயமாக நம்ம எடுத்து அப்படி கடந்து சென்று விட முடியாது. இந்த கருவியல் சம்பந்தமாக இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே நம்ம சயின்ஸை பார்க்கணும். பிறப்பு சம்பந்தமாக எவ்வளவு நுணுக்கமான செய்திகளை நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கிறாங்க. பல செய்திகளை நம்ம படிக்கிறோம், பல செய்திகளை நியூஸில் நம்ம பார்க்குறோம். அப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு எவை ஆச்சரியமாக, அதிசயமாக இருக்குமோ அது 1400 வருடங்களுக்கு முன்னதாக அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக அது கருதப்படுகிறது, நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அஃப்ராயித்தும் மாத்துமுனூன் அப்படிங்கிறான். பிறப்பினுடைய ஒரு அடிப்படையான விஷயம்னு சொல்லலாம். அஃப்ராயித்தும் மாத்துமுனூன் அப்படின்னு சொன்னால், கற்பப்பையில் நீங்கள் செலுத்தக்கூடிய இந்திரியத்தை பார்த்தீர்களாங்கிறான். பிறப்பினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஒரு 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 கருவறைக்குள்ளால உள்ளே செலுத்தப்படக்கூடிய இந்திரிய துளி, அதன் மூலமாக தான் பிறப்பினுடைய ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதாவது தும் நூன் யும்னா அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், வேகமாக செல்லக்கூடிய கருப்பையை உள்ள தொலைச்சிக்கிட்டு வேகமாக செல்லக்கூடிய அந்த இந்திரிய துளியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த இந்திரிய துளியை பற்றி, இந்த பிறப்பினுடைய முதல் விஷயம், இந்த இந்திரிய துளியை பற்றி நம்ம கொஞ்சம் சயின்ஸில் பார்த்த முடிஞ்சு சொன்னால், அதாவது 23+23 அதனுடைய அளவு 46, 250 மில்லியன்
விந்து. அதாவது சுமார் 25 கோடி அளவுக்கு அதில் உயிரினங்கள் இருக்கிறது. இந்த உயிரினத்தினுடைய அதாவது இந்த உயிரினம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் மிக்சடு. இந்த ஸ்பேம் எப்படி இருக்கும்னு சொன்னால் எல்லாம் கலந்த ஒரு கலவை. இந்த கலவையை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். தும்னூன் அப்படின்னு சொன்னால் கலந்த கலவை அப்படிங்கிறான். இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் அரபியில் டிக்ஷனரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல அர்த்தங்கள் போட்டிருப்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக தெரிகிறது. இந்த கருவியல் சம்பந்தமாக ஒரு மனிதன் ஆய்வு செய்வான்னு வச்சுக்காங்களேன், ஓடி அவன் இஸ்லாத்தின் பக்கம் வந்து விடுவான். பல இதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய பல அறிவியல் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு அற்புதமான அதிசயமான ஒரு விஷயமாக இது பேசப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, 56வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனம், அன்தும் தஹ்லக்னஹு அம் நஹ்னு காலிகூன், நீங்கள் உயிரை படைக்கிறீங்களா இல்லை நம்ம படைக்கிறோமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அந்த உள்ளே செலுத்தக்கூடிய அந்த விந்தணு என்பது, அந்த இந்திரிய துளி என்பது 2ஆ பிரியுது. 2 4ஆவது, 8 16 32 இப்படியே பிரிஞ்சுக்கிட்டு போகுது. 32 64 ஆவி, 128 256 512 1024 2048 4900 சொச்சம் வரையும் போகுது. 4096 வரையும் அது பிரிகிறது. அது பிரிகிற அந்த அந்த தன்மை, அந்த தன்மையினுடைய நிலைமையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒரு டாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மனித அந்த ஒரு உயிரணு, ஒரே ஒரு உயிரணுவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதை ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. இந்த ஒன்றை நாம் விளங்கி கொண்டால் போதும். இந்த ரமலானுடைய இந்த காலம், நாம் குர்ஆனோடு வைக்கக்கூடிய தொடர்புகள், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு சொன்னால் இந்த ஒரு டாட், அந்த ஒரு டாட்டை எப்படி டிவைட் பண்ணுறாங்க தெரியுமா? அதாவது ஒரு பேப்பரில் ஒரு பேனாவால் ஒரு புள்ளி வைங்க அப்படிங்கிறாங்க. அந்த புள்ளியை டிவைட் பண்ணணும் எப்படி சொன்னால் 1200 பிரிச்சிடணும். அப்போ எத்தனூண்டு குட்டியூண்டு ஒரு டாட் ஒன்று வரும், கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் ஒரு உயிரினத்தினுடைய அளவாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் இந்த கருவியல் சம்பந்தமாக, மனிதனுடைய பிறப்பு சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறான். நான் இப்போ அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய வசனம் மிக முக்கியமானது. அதற்கு பிறகு அல்லாஹ் எப்படி படைச்சான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது குர்ஆனில் 35வது அத்தியாயம் 11 இருந்து அல்லாஹ் பேசுகிறான். ஒரு ஒரு உயிரினத்தை, ஒரு மனிதனை நாம் எப்படி பிறக்க வைத்தோம் என்று சொல்லும் பொழுது முதலாவது அல்லாஹ் நுத்ஃபா அப்படிங்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அலகா அப்படிங்கிறான். அடுத்து முல்லா, அடுத்து இதாம், அடுத்து லஹம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறான். இந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 23வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதான் அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான்னா, இந்திரிய துளி, அந்த இந்திரிய துளியை அலக்கென்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் ஆக்குகிறோம். அந்த அலக்கை தசை பிண்டமாக நாம் ஆக்குகிறோம். அந்த தசை பிண்டத்தை எலும்புகளாக நாம் மாற்றுகிறோம், அதை கொண்டு சேர்க்கிறோம். அதற்கு பிறகுதான் மாமிசத்தை நாம் அணிவிக்கிறோம். இப்படி அல்லாஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி வேறு ஒரு படைப்பாக மனிதனாக நாம் வெளியாக்குகிறோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனு ஹாலிகீன், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அழகிய படைப்பாளன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், பிறப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பிறப்பினுடைய அந்த நுட்பத்தை இஸ்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது, நம்மளை பார்க்க சொல்லுகிறது. ஒரு படைப்பு என்று சொன்னால் அந்த படைப்பை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது தனி மனிதராக இருக்கட்டும், அந்த படைப்பை பற்றி சிறந்த முறையில் பேசுவார். அதை பிரமிச்சு பேசுவார். அதை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அந்த படைப்புகள் எல்லாத்தையும் விட, இப்போ அல்லாஹ் படைத்த படைப்பினங்களை விட சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் எல்லா படைப்பினங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், அனைத்து படைப்புகளையும் விட சிறந்த படைப்பு மனித படைப்புங்கிறான். இந்த மனிதனை அல்லாஹ் எப்படி ஆரம்பத்தில் படைச்சான் அப்படின்னு சொல்லும் பொழுது களிமண்ணுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த களிமண்ணுன்னு சொன்னால் ஒரு விதமான களிமண்ணா, ஒரே விதமான ஒரு களிமண்ணிலிருந்து அல்லாஹ் அப்படி படைச்சிட்டானா அப்படின்னு சொன்னால் கிடையாது. 5 6 வகைகளை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
பிறப்பு என்பது ஒரு சாதாரண விஷயமாகவே நம்ம பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய படைப்பு என்பது ஒரு சாதாரண விஷயமாக நாம் கருதிவிட முடியாது என்பதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே நமக்கு ஆதாரமாக விளங்குகிறது. 30வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது மண்ணிலிருந்து நாம் மனிதனை படைத்திருப்பது அத்தாட்சிகளில் உள்ளது. ஒரு அத்தாட்சி, அங்கே அல்லாஹ் துராப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். தீனுங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதாவது அதுவும் களிமண் தான், இதுவும் களிமண் தான். இந்த துராபுக்கும் தீனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. சும்மா சாதாரணமாக மண் களிமண் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு போயிட முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் கிட்டத்தட்ட 6 வார்த்தைகளை ஒரு ஒரு மண்ணிலேருந்து எடுத்தோங்கிறத அல்லாஹ் 6 வகையான வார்த்தைகளை உபயோகிக்கிறான். குர்ஆனில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு பானை செய்வதாக இருந்தால் அதுக்கு தக்கன மாதிரி மண்ணை குலைக்கணும். ஒரு கட்டிடத்தை கட்டுவதாக இருந்தால் அதுக்கு தக்கன மாதிரி அதனுடைய கலவையை ரெடி பண்ணணும். சரியான முறையில் அதனுடைய கலவை இல்லை என்று சொன்னால் அந்த பானை உடைஞ்சிரும், அந்த கட்டடம் இடிஞ்சிரும். இப்போ அல்லாஹ் மனிதனை எப்படிப்பட்ட கலவைகளிலிருந்து நாம் புறக்கி எடுத்து அந்த மண்ணை உருவாக்கி அந்த மண்ணிலிருந்து மனித படைப்பை படைத்தோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். பாருங்க, 32வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் இன்சான் அல்லதி அஹ்சன குல்ல ஷைஇன் ஹலகா வபதா ஹல்கல் இன்சானி மின் தீன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவன் எத்தகையவன் என்றால் அவன் படைத்த ஒவ்வொரு பொருளையும் வடிவமைப்பையும் மிக்க அழகான முறையில் அல்லாஹ் வடிவமைத்தான். படைப்பை களிமண்ணிலிருந்து ஆரம்பித்தான். தீன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அடுத்து 37வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், பிசுபிசுப்பான களிமண்ணுங்கிறான். இந்த பிசுபிசுப்பான களிமண் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன விளங்குது? பிசுபிசுப்பு அப்படின்னு சொன்னால் அதில் தண்ணி இருக்கணும். தண்ணி இல்லாட்டி பிசுபிசுப்பு வராது. இப்போ இந்த களிமண் வேற களிமண். முதல்ல அல்லாஹ் சொன்னது வேற, இரண்டாவது இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வது களிமண் என்று சொல்வது பிசுபிசுப்பான களிமண் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 37வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம். இன்னைக்கு செக் பண்ணி பார்க்குறாங்க, மனிதனுடைய தோலை எடுத்து செக் பண்ணி பல ஆய்வுகளை செய்து பார்க்கும் பொழுது மனிதனுடைய உடம்புல 75% அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது பாருங்க. 15வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி அப்படின்னு சொன்னால், சல்சால் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறான் அல்லாஹ். ஹமாங்கிற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். ஏன்னா நம்ம குர்ஆனை எடுத்து புரட்டி பார்க்கும்போது தெரியும், மாற்றம் அடைந்த துருவாடை வீசக்கூடிய கருப்பு மண் அப்படிங்கிறான்ல. சாக்கடை, நம்ம பாசையில் சொல்வதாக இருந்தால் சாக்கடை, அந்த மாதிரி ஒரு கருப்பு மண்ணிலிருந்து தட்டினால் ஓசை வரக்கூடிய ஒரு விதமான களிமண்ணிலிருந்து நாம் படைத்தோம் என்று சொல்கிறான். இந்த ஹமவுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், மாற்றமடைந்த துருவாடை வீசக்கூடிய ஒரு மண் என்பதுதான் இதனுடைய பொருள். அதாவது தண்ணி, களிமண், இந்த மாதிரி துருவாடை வீசக்கூடிய இந்த மண்ணெல்லாம் சேர்த்து தான் ஒரு கலவையாக அல்லாஹ் எடுத்திருக்கிறான். மனிதனுடைய உடம்பு 2 நாள் குளிக்காட்டி நாறிடும். மரணிச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் 2-3 நாளாக ஆச்சுன்னு சொன்னால் என்ன வாங்கணும்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ துருவாடையான களிமண் என்பது எந்த அளவுக்கு பொருந்தது பாருங்க மனிதனுடைய உடலுக்கு. இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்து அதை ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரணமாக யோசிக்கும் போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறது தெரியுது. 55வது அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மண்பாண்டத்தை சுட்டெடுத்த மண்பான் தட்டினா எப்படி கண்ணுன்னு சவுண்டு வருமோ அந்த மாதிரிக்கு மனிதனை நாம் படைத்தோம், களிமண்ணினால் நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். 23வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனம், அதில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், களிமண்ணினுடைய மூலச்சத்தில் இருந்து நாம் படைத்தோம் என்று சொல்கிறான். சுலாலா அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த சுலாலா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது பல பொருள்கள் இருக்கும் பொழுது குறிப்பிட்ட சில பொருளை எடுக்கிறது. இந்த அரபி டிக்ஷனரியை நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். பல பொருள்கள் இருக்கிற ஒரு சூழலில் எது தேவையோ அதை செலக்ட் பண்ணி எடுக்கிறது. இப்போ டேபிளுக்கு மேலே ஒரு 10 ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எதை நம்ம செலக்ட் பண்ணி எடுப்போம், அப்படி எடுக்கிறதுக்கு பேர் தான் அது. அப்போ இப்படி அல்லாஹ் குர்ஆனில் வகை வகையாக சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும்ல.
இப்போ சயின்ஸ் ரீதியாக என்ன செய்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஆய்வையும் குர்ஆனுடைய வசனத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய எவராக இருந்தாலும் சரி, அவர் உடனே கலிமா சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் தன்னை இணைத்துக் கொள்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது, அதாவது என்னெல்லாம் கனிம பொருள்கள்னு சொல்லி இருக்குதோ, வேதியியலாக இருந்தாலும் சரி, பிராணவாயு, கால்சியம், பொட்டாசியம், உப்பு, கார்பன், ஹைட்ரஜன் எல்லாமே மனிதனுடைய இந்த தோலுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எதுவுமே இதுக்கு சம்பந்தப்படாத ஒரு வேற்றுக்கிரகவாசிகளுடைய உடம்பு மாதிரி கிடையாது. இப்போ மனிதனுடைய உடம்பு என்பது இத்தனை பொருள்களையும் அடங்கிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது. அல்லாஹ் 32வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்திரியம் அந்த விந்தணுவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நழுவக்கூடிய அற்ப துளி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். 32வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பிறகு ரூஹை நாம் ஊதுகிறோம். அந்த ரூஹுக்கு ஊதியதற்கு பிறகு செவி புலனையும் பார்க்கக்கூடிய புலனையும் இருதயத்தையும் நாம் அமைக்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய சிரிப்பு, அழுகை, கோபம், சந்தோஷம், மகிழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்துகிறான். பிறப்பு, அந்த பிறப்பினுடைய சாராம்சம் என்ன, அந்த படைப்பினுடைய சாராம்சம் என்ன, இவற்றை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதற்குண்டான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அல்லாஹ்வினுடைய சக்தியை விளங்கிக் கொள்ள வேண்டும், மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினுடைய கட்டளையை கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமைத்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தில் முழுமையாக நம்மை இணைத்து கொள்ள வேண்டும், நல்ல அமல்களை அதிகமாக செய்து இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்பது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம். என்ன, எதற்காக அல்லாஹ் படைத்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருப்பது அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்று சொன்னால் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிறப்பு, படைப்பு இதை பற்றிய குர்ஆனில் அல்லாஹ் பேசக்கூடிய வசனங்களை நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது தான், யோசித்து பார்க்கும் பொழுது, நம்ம அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு தெரிகிறது. அதாவது உலகம் தொன்று தொட்ட காலம் முதற்கொண்டு இன்று வரை ஏகப்பட்ட மனிதர்கள் கோடி கணக்கில் அடங்காது. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. இனிமேல் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்களோ இவர்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒருவருடைய ரேகை இன்னொருத்தருக்கு கிடையாது, கை ரேகை. இந்த கை ரேகையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். எல்லாம் சொல்லுவாங்க, அந்த அமீபாங்கிற ஒரு செல் உயிரினத்திலேருந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அதை மாதிரி குரங்குலேருந்து வந்தான், இப்படிலாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் பொய்ங்கிறது இந்த வசனத்தின் மூலமாக தெரிகிறது. அல்லாஹ் குர்ஆனில் 75வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் சொல்கிறான், ஒரு மனிதனுடைய ரேகை இன்னொரு மனிதனுக்கு பொருந்தாது. அதாவது ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த அது 16 அல்ல 20 குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இரட்டை குழந்தைகளாக ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வேற ரேகை, இவங்களுக்கு வேற ரேகை, இப்படி தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதாவது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது விரலினுடைய நுனியை கூட அல்லாஹ் சொல்கிறான், விரலினுடைய நுனியை கூட நாம் துல்லியமாக அமைத்திருக்கிறோம், திரும்ப அதே மாதிரி கொண்டு வருவதற்கு நாம் ஆற்றல் பெற்றிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்படின்னா என்ன, விரலுடைய நுனியையே அல்லாஹ் சொல்லி காட்டணும். இன்றைக்கி எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. அந்த காலத்தில் கை நாட்டு வைப்பாங்க, பிறகு ஒரு காலத்தில் கை நாட்டு வைக்கிறவங்கள படிப்பறிவு இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபிங்கர் பிரிண்ட் தான். நீங்கள் எங்கே போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் தான் என்ன செய்யப்படுது, எல்லா இடத்துலையும் கேட்கப்படுது, எல்லா இடத்துலையும் அதை தான் சொல்லப்படுது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இறந்து உக்கி மக்கி எலும்பாக போன பின்னாடி நம்ம எப்படி உயிர்ப்பிப்போம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மனித படைப்பில் செய்ய முடியாத பல சாதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைக்கும் பொழுது செய்து வைத்திருக்கிறான். ஒரு துளி ரத்தத்தை கொண்டு வர முடியலை, எவ்வளவோ கண்டுபிடிக்கிறான். கிட்னியை போல அந்த டயாலிசிஸ் பண்ணக்கூடியவங்களை போய் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். 6.5 அடி 4.5 அடி உயரத்தில் இருக்குது அந்த மிஷினு. அதுவும் கிட்னி செய்யக்கூடிய வேலையை செய்யதா கிடையாது. இத்தினூண்டு இருக்கக்கூடிய 2.5 இன்ச்சு கிட்னி,
அந்த 2 இன்ச்சு இருக்கக்கூடிய அந்த கிட்னி செய்யக்கூடிய வேலை பெரிய அளவில் மிஷினை கொண்டு வச்சு டயாலிசிஸ் பண்ணக்கூடிய அந்த மிஷினை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஒவ்வொரு படைப்பும் நீங்கள் கண்ணை எடுத்துக்கிட்டாலும் சரி, காது, மூக்கு, வாய், உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாமுமே அல்லாஹுடைய பெரிய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பெரிய அற்புதமான ஒரு படைப்பாக இருக்கிறது. இந்த படைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கிருபையாக வழங்கியிருக்கிறான். இந்த கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளும் போதுதான் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் என்பதை ஒரு மனிதன் தெரிந்து கொள்வான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அவன் எளிதாக தொடர்ச்சியாக வணங்குவதற்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இது இன்னும் அதிகமான தகவல்கள் இருக்கிறது. நம்ம என்ன செய்வோம், தேடி பார்த்து படிப்போம். அல்லாஹ்வை இறுதி மூச்சு இருக்கக்கூடிய காலம் வரை நாம் வணங்குவோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பெற்றோர்களுடைய கடமைகள் என்கிற தலைப்பின் கீழ் இந்த தலைப்புக்கு தோதுவாக, வாழ்க்கை எதற்காக என்கிற தலைப்புக்கு தோதுவாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.